ரிஷபராசி நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாவசு ஆண்டுக்கான பொது ஜோதிட பலன்கள் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிறப்பான ஆண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான் 3 கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற போகிறாங்க. ஒரே வருஷம் 3 கிரகமும் மாற போகிறாங்க. ஆண்டு தொடக்கத்திலேயே சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு பயிற்சி, சித்திரை மாதம் 28ஆம் தேதி பார்த்திங்கனாக்கா குரு பயிற்சி, வருஷ கடைசியில் மாசி மாதம் 22ஆம் தேதி பார்த்திங்கனாக்கா சனி பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு மாற போகிறாரு. ரிஷபராசி நேயர்களே, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகம் தான். கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்லேயும், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்லேயும், கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்லையும், சனி பகவான் 10லேருந்து உங்கள் லாபஸ்தானமான மீன ராசிக்கு மாறுகின்றனர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே சஞ்சரிக்கின்றனர். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது கோச்சார பலன்கள் ஆகும். நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னம் எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது வாழ்நாள் பலன்கள் ஆகும். ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த வருஷம் தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜயோக பலனை மட்டும்தான் தரும். கோச்சார ரீதியாக நவகிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையிலே சஞ்சரிக்கின்றனர். மேலும் உங்களுக்கு அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நிலவிதமாக இருந்து அப்படி யோகம் செய்யக்கூடிய கிரகங்களின் தசையை நடந்துச்சுன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன பலனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களோ அந்த பலன் நிச்சயமாக நடக்கும். நன்றி.